10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முந்தைய போட்டித் தேர்வு அசல் வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி டெட் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான 100 முக்கியமான முந்தைய ஆண்டு வினா விடைகள். கேள்வி எண் 1. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பதில் ஆ. பெருஞ்சித்திரனார். இரண்டாவது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பதில் மாணிக்கம் என்கின்ற துரை மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம் என்கின்ற துரை மாணிக்கம். தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை ஊட்டியவர் யார்? பதில் பெருஞ்சித்திரனார். இது டெட் எக்ஸாம் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. பின்வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது? கனிச்சாறு. பின்வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் கனிச்சாறு. கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? பதில் 5 தொகுதிகள். கனிச்சாறு என்ற நூல் 5 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021 கேட்கப்பட்ட கேள்வி. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர்? பதில் கா. சச்சிதானந்தன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 கேட்கப்பட்ட கேள்வி. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் அல்லாதது எது? தமிழோவியம். இது பாரதிதாசன் நூல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, தமிழ் வீடு தூது எந்த சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது? பதில் தூது வகையை சார்ந்தது. தமிழ் வீடு தூது எந்த சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது? பதில் தூது. டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவர் யார்? பதில் மதுரை சொக்கநாதர். தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவர் யார்? பதில் மதுரை சொக்கநாதர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018. தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? பதில் 268 கன்னிகள். தமிழ் வீடு தூது 268 கன்னிகள் கொண்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2020 கேட்கப்பட்டது. தூது இலக்கியத்தின் வேறு பெயர்கள் எவை? பதில் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். தூது இலக்கியத்தின் வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். டிஎன்பிஎஸ்சி VAO 2019. இன்பத் தமிழ் ஒழுகை என்று தமிழ் வீடு தூது எதனை போற்றுகிறது? தமிழ் மொழியை. இன்பத் தமிழ் ஒழுகை என்று தமிழ் வீடு தூது எதனை போற்றுகிறது? தமிழ் மொழியை. தமிழ் வீடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? பதில் உ.வே. சாமிநாதையர். தமிழ் வீடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாதையர். டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் வீடு தூது நூலின் தமிழின் குணம் எத்தனை என்று கூறப்பட்டுள்ளது? பதில் 96 குணங்கள். தமிழ் வீடு தூது நூலின் குணம் 96 குணங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, திராவிட மொழி குடும்பம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்ட அறிஞர் யார்? பதில் பிரான்சிஸ் எல்லிஸ். 1816ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 கேட்கப்பட்ட கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? பதில் கால்டுவெல். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 2021 கேட்கப்பட்ட கேள்வி. அடிக்கடி இந்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியாண்ட ஆண்டு எது? 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் வெளியான ஆண்டு 1856. டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை எத்தனை? 4 மொழி குடும்பங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை 4. டிஎன்பிஎஸ்சி VAO 2021 கேட்கப்பட்ட கேள்வி. திராவிட மொழி குடும்பம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பம் 3
பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2019 கேட்கப்பட்டது. வட திராவிட மொழிக்கு உதாரணமாக விளங்கும் மொழி பிராகுய். ஆப்ஷன் ஆ. வட திராவிட மொழிக்கு உதாரணமாக விளங்கும் மொழி பிராகுய். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார்? பதில் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார்? தேவநேய பாவாணர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர் தேவநேய பாவாணர். தாவரத்தின் அடிவகையை குறிக்கும் சொல் அல்லாதது எது? பதில் காய். இது காய் வகையை குறிக்கும். தாவரத்தின் அடிவகையை குறிக்கும் சொல் அல்லாதது காய். இது காய் வகையை குறிக்கும். நெல், கம்பு முதலியவற்றின் அடிவகையை குறிக்கும் சொல் எது? தாள். நெல், கம்பு முதலியவற்றின் அடிவகையை குறிக்கும் சொல் எது? தாள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 கேட்கப்பட்ட கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பூவின் நிலையை குறிப்பதில் தவறான இணை எது? செம்மல். பூ வாடிய நிலை. கீழ்கண்டவற்றில் பூவின் நிலையை குறிப்பதில் தவறான இணை செம்மல். பூ வாடிய நிலை. மாம்பிஞ்சை குறிக்கும் சொல் எது? வடு. மாம்பிஞ்சை குறிக்கும் சொல் எது? வடு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. மாம்பிஞ்சை குறிக்கும் சொல் எது? வடு. பலா பிஞ்சை குறிக்கும் சொல் எது? மூசு. டெட் எக்ஸாம் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. பலா பிஞ்சை குறிக்கும் சொல் எது? பதில் மூசு. பலா பிஞ்சை குறிக்கும் சொல் மூசு. தென்னை அல்லது பனையின் இளம் பிஞ்சை குறிப்பது எது? பதில் குறும்பை. தென்னை அல்லது பனையின் இளம் பிஞ்சை குறிப்பது எது? குறும்பை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. இளம் பாக்கை குறிக்கும் சொல் எது? நுழாய். இளம் பாக்கை குறிக்கும் சொல் எது? பதில் நுழாய். டிஎன்பிஎஸ்சி 2018 விஏஓ தேர்வில் கேட்கப்பட்டது. வாழை பிஞ்சை குறிக்கும் சொல் எது? வாழை கச்சல். வாழை பிஞ்சை குறிக்கும் சொல் எது? வாழை கச்சல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. இளநெல்லையை குறிக்கும் சொல் எது? கருக்கல். இளநெல்லை குறிக்கும் சொல் எது? கருக்கல். இளநெல்லை குறிக்கும் சொல் எதுனா கருக்கல். டெட் எக்ஸாம் 2021. அவரை, துவரை முதலியவற்றின் குலை வகையை குறிப்பது எது? கொத்து. அவரை, துவரை முதலியவற்றின் குலை வகையை குறிப்பது எது? கொத்து. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2021 கேட்கப்பட்ட கேள்வி. வாழைக்குலையை குறைக்கும் சொல் எது? தாறு. வாழைக்குலையை குறைக்கும் சொல் எது? தாறு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. நெல், திணை முதலியவற்றின் கதிர் வகையை குறிப்பது எது? தணர் அல்லது குரல். டிஎன்பிஎஸ்சி விஏஓவில் 2019 கேட்கப்பட்டது. நெல், திணை முதலியவற்றின் கதிர் வகையை குறிப்பது தணர் அல்லது குரல். அடி மரத்திலிருந்து பிரிந்து செல்லும் மாபெரும் கிளைக்கு வழங்கும் சொல் எது? கிளை. அடிமரத்திலிருந்து பிரிந்து செல்லும் மாபெரும் கிளைக்கு வழங்கும் சொல் கிளை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2018 கேட்கப்பட்டது. கிளையின் பிரிவு என்னவென்று அழைக்கப்படுகிறது? சினை. டெட் எக்ஸாம் 2020 கேட்கப்பட்டது. கிளையின் பிரிவு என்னவென்று அழைக்கப்படுகிறது? சினை. சினை பிரிவு என்னவென்று அழைக்கப்படும்? போத்து. சினை பிரிவு என்னவென்று அழைக்கப்படும்? போத்து. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. சினை பிரிவு போத்து என்று அழைக்கப்படும். உரைநடையின் அணிநலன்கள் என்னும் பாடப்பகுதி எதிலிருந்து எடுக்கப்பட்டது? திறனாய்வுக்கலை. மு. வரதராசனார். உரைநடையின் அணிநலன்கள் என்னும் பாடப்பகுதி திறனாய்வுக்கலை என்னும் பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. மக்களுக்கு செய்நன்றி சொற்கள் என கூறியவர் யார்? பதில் மு. வரதராசனார்.
மக்களுக்கு செய் நன்றி சொற்கள் என கூறியவர் மு. வரதராசனார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரு. வி. கல்யாணசுந்தரனார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரு. வி. கல்யாணசுந்தரனார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2018 கேட்கப்பட்ட கேள்வி. முருகசியம் எழுதியவர் யார்? அல்லது தமிழ் தென்றல் எழுதிய நூல் எது? விடை இ. அனைத்தும் சரி. திருவிக நூல்கள். புயலிலே ஒரு தோணி புதினத்தின் ஆசிரியர் யார்? ப. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? ப. சிங்காரம். ப. சிங்காரம் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புரி. ப. சிங்காரம் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புரி. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2021 கேட்கப்பட்ட கேள்வி. ப. சிங்காரம் பணியாற்றிய இதழ் எது? விடை தினமணி. மலேசியாவில் பணி. ப. சிங்காரம் பணியாற்றிய இதழ் தினமணி. தமிழ் எழுத்துக்களில் சார்பெழுத்துக்களின் வகைகள் எத்தனை? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். தமிழ் எழுத்துக்களில் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. உயிர் அளபெடை எத்தனை வகைப்படும்? 3 வகைகள். 1 செய்யுளிசை, 2 இன்னிசை, 3 சொல்லிசை. டெட் எக்ஸாம் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. உயிர் அளபெடை 3 வகைப்படும். ஒற்றெழுப்படை எத்தனை எழுத்துக்கள் அளப்பெடுக்கும்? ஒற்றெழுத்துக்கள் 11 எழுத்துக்கள். ஒற்றெழுப்படை எத்தனை எழுத்துக்கள் அளப்பெடுக்கும்? 11 ஒற்றெழுத்துக்கள். சொற்களின் வகைகள் எத்தனை வகைப்படும்? பதில் 4 வகைகள். சொற்களின் வகைகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைகள். டிஎன்பிஎஸ்சி விஏஓவில் 2021 கேட்கப்பட்டது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு கல் லா. கல் கூட்டல் ஆ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019 கேட்கப்பட்ட கேள்வி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு கல்லா. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் எழுதிய மற்றொரு நூல் எது? விடை நூறாசிரியம். கனிச்சாறு நூலின் ஆசிரியர் எழுதிய மற்றொரு நூல் எது? நூறாசிரியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2022 கேட்கப்பட்டது. செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரிய நின்பெருமை என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. டெட் எக்ஸாம் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கேள்வி. தமிழ் வீடு தூது எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? கலிவெண்பாவால். தமிழ் வீடு தூது கலிவெண்பாவால் பாடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2021 கேட்கப்பட்டது. தமிழின் 9 சுவைகளை தாங்கும் இலக்கியமாக தமிழ் வீடு தூது எதனை சுட்டுகிறது? பதில் தமிழ்மொழி. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. திராவிட மொழிகள் என்ற ஆய்வை மேற்கொண்ட முக்கிய வெளிநாட்டு அறிஞர் யார்? பதில் கால்டுவெல். திராவிட மொழிகள் என்ற ஆய்வை மேற்கொண்டவர் கால்டுவெல். டிஎன்பிஎஸ்சி 2019 கேட்கப்பட்ட கேள்வி. உயிர் அளபெடையில் உயிர் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும்? பதில் 3 மாத்திரை. நெடில் குறில் சேர்ந்து வரும்போது 3 மாத்திரை. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்கப்பட்டது. செந்தமிழே உள்ளுயிரே என்ற பாடலில் பெருஞ்சித்திரனார் யாரை போற்றுகிறார்? தமிழ் தாயை அல்லது தமிழ் மொழியை. செந்தமிழே உள்ளுயிரே என்ற பாடலில் தமிழ் தாயை தமிழ் மொழியை போற்றுகிறார். தமிழ் வீடு தூது நூலில் ஆசிரியர் பெயர் இதுவரை அறியப்படவில்லை என்றாலும் இந்நூல் எதனை சிறப்பிக்கிறது? தமிழின் பெருமை மற்றும் சிறப்புகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்பவை எம்மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை? பதில் தென் திராவிட மொழிகள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தென் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை. 2018 கேட்கப்பட்ட கேள்வி. திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக கருதப்படுவது எது? பதில் தமிழ்.
திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக கருதப்படுவது தமிழ். டெட் எக்ஸாம் 2022 கேட்கப்பட்டது. அடுத்த கேள்வி, தாவர இலை வகைகளை குறிக்கும் சொற்களில் தாள் என்பது எதை குறிக்கும்? தாள் என்பது நெல், கம்பு, இலை. குரூப் 4ல் 2021 கேட்கப்பட்ட கேள்வி. தோகை எதனுடைய இலைக்கு வழங்கும் பெயர்? பதில் கரும்பு, சோளம் இலையை தோகைன்னு சொல்லுவாங்க. தோகை கரும்பு, சோளம் இலையை தான் தோகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, மடல் என்பது எதை குறிக்கும்? பதில் தென்னை, பனை மடல். மடல் என்பது எதை குறிக்கும்? பதில் தென்னை, பனை மடல். குரூப் 2 2019 கேட்கப்பட்ட கேள்வி. தோகைக்கும் மடலுக்கும் உரிய தாவர பகுதிகள் யாவை? பதில் கரும்பு, சோளம் அல்லது தென்னை, பனை. தோகையை கரும்பு தோகைன்னு சொல்லுவாங்க. மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2021 கேட்கப்பட்டது. தமிழ் மொழியின் சிறப்பு சொற்கள் பலவற்றை தொகுத்து வழங்கியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். தமிழ் மொழியின் சிறப்பு சொற்கள் பலவற்றை தொகுத்து வழங்கியவர் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி, திராவிட மொழிகளில் தமிழ் இலக்கிய வளம் மிகுந்த மொழி என்று குறிப்பிட்டவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளில் தமிழ் இலக்கிய வளம் மிகுந்த மொழி என்று குறிப்பிட்டவர் கால்டுவெல். அடுத்த கேள்வி, புயலிலே ஒரு தோணி நூல் எதனை அடிப்படையாக கொண்டது? உண்மை சம்பவங்கள், அதாவது கடல் பயணம். புயலிலே ஒரு தோணி நூல் எதனை அடிப்படையாக கொண்டது? உண்மை சம்பவங்கள், கடல் பயணம். பா. சிங்காரம் எழுதிய மற்றொரு புகழ்பெற்ற புதினம் எது? கடலுக்கு அப்பால். பா. சிங்காரம் எழுதிய மற்றொரு புகழ்பெற்ற புதினம் எது? பதில் கடலுக்கு அப்பால். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைகள். நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்றொடர், மென்றொடர், இடைத்தொடர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2020 கேட்கப்பட்ட கேள்வி. ஆயுத குற்றியலுகர சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. பதில் அஃது. ஆயுத குற்றியலுகர சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அஃது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2018 கேட்கப்பட்ட கேள்வி. ஒற்றெழப்படையில் ஒற்றெழுத்துக்கள் எங்கு வரும்? பதில் சொல்லின் இடையில் மற்றும் இறுதியில். எடுத்துக்காட்டு டெட் எக்ஸாம் 2022 கேட்கப்பட்டது. தொழிற்பெயர் விகுதிகள் எவை? தல், அல், கை, மை. தொழிற்பெயர் விகுதிகள் எவை? தல், அல், கை, மை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்பட்டது. வினையாளனையும் பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. பொறுத்தார், பூமி ஆழ்வார். பொறுத்தார் வினையாளனையும் பெயர். டிஎன்பிஎஸ்சி விஏஓவில் 2020 கேட்கப்பட்டது. முன்னிக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்பதில் முகிழ்ந்த என்பதன் பொருள் தோன்றிய அல்லது மலர்ந்த. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் என்ற வரிகள் எந்த நிலப்பகுதியை குறிக்கிறது? பதில் குமரி கண்டம். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் என்ற வரி குமரி கண்டத்தை குறிக்கிறது. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழ்நாட்டு அரசால் பரிசு பெற்றது? பதில் கனிச்சாறு. பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு நூல் தமிழ்நாடு அரசால் பரிசு பெற்றது. டெட் எக்ஸாம் 2021. தமிழ் வீடு தூது நூலில் தமிழில் எத்தனை வண்ணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? 100 வண்ணங்கள். தமிழ் வீடு தூது நூலில் தமிழில் 100 வண்ணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்பட்டது. தமிழ் வீடு தூது நூலில் தமிழின் திரவங்கள் அல்லது சுவைகளின் எண்ணிக்கை என்ன? 9 சுவைகள். தமிழ் வீடு தூது நூலின் தமிழில் சுவைகளின் எண்ணிக்கை என்ன? 9 சுவைகள். தென் திராவிட மொழிகளில் முதன்மையானதாக கருதப்படும் மொழி எது? தமிழ்.
தென் திராவிட மொழிகளில் முதன்மையானதாக கருதப்படும் மொழி தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2020 கேட்கப்பட்டது. நடு திராவிட மொழிக்கு உதாரணமாக விளங்கும் மொழி எது? தெலுங்கு. நடு திராவிட மொழிக்கு உதாரணமாக விளங்கும் மொழி எது? தெலுங்கு. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2021 கேட்கப்பட்டது. திராவிட மொழி குடும்பத்தின் எத்தனை மொழிகள் தற்போது பேசப்பட்டு வருகின்றன? பதில் 24 மொழிகள். திராவிட மொழி குடும்பத்தில் எத்தனை மொழிகள் தற்போது பேசப்பட்டு வருகின்றன? 24 மொழிகள். மரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களுள் பொருந்தாதது எது? தலை. இது இலை வகையை குறிக்கும். மரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களுள் பொருந்தாதது தலை. காய்ந்த அடிமரத்தை குறிக்கும் சொல் எது? கட்டை, விரல் அல்லது சுழி. காய்ந்த அடிமரத்தை குறிக்கும் சொல் எது? கட்டை, விரல் அல்லது சுள்ளி. டிஎன்பிஎஸ்சி விஏஓல கேட்கப்பட்டது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. அடுத்த கேள்வி, ராபி சேதுப்பிள்ளை எழுதிய தமிழின் இன்பம் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது? பதில் 1955 முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெறும் கப்பல் எந்த கடலில் செல்கிறது? பதில் வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் பகுதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2021 கேட்கப்பட்ட கேள்வி. சார்பெழுத்துக்களில் ஒற்றளப்படை எதை பின்பற்றுகிறது? ஒற்றெழுத்து நீண்டொலித்தல். சார்பெழுத்துக்களில் ஒற்றளப்படை எதை பின்பற்றுகிறது? பதில் ஒற்றெழுத்து நீண்டொலித்தல். அடுத்த கேள்வி, தாவரங்களின் உறுப்பு பெயர்களை குறிப்பிடுவதில் தமிழின் சிறப்பு என்ன? பதில் அடி முதல் நுனி வரை தனித்தனி பெயர்கள் உண்டு. இது குரூப் 2 2021 கேட்கப்பட்ட கேள்வி. உரைநடை எழுதும்போது சுவை கூட்ட பயன்படும் அணிகள் யாவை? உவமை, உருவகம், முரண். உரைநடை எழுதும்போது சுவை கூட்ட பயன்படும் அணிகள் யாவை? பதில் உவமை, உருவகம், முரண். அடுத்தது, பா. சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணி நாவலின் கதைக்களம் எங்கு அமைகிறது? பதில் இந்தோனேசியா, ஜாவா பகுதி. சொல்லின் இறுதியில் நிற்கும் எழுத்துக்களின் அடிப்படையில் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? பதில் 6 வகைகள். சொல்லின் இறுதியில் நிற்கும் எழுத்துக்களின் அடிப்படையில் குற்றியலுகரம் 6 வகைப்படும். அடுத்த கேள்வி, மென்றொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பதில் பங்கு, மஞ்சு. மென்றொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு பதில் பங்கு, மஞ்சு. குரூப் 2 2018. பெருஞ்சித்திரனாரின் பன்முக ஆற்றலை காட்டும் இதழாக விளங்கியது எது? பதில் தென்மொழி மற்றும் தமிழ் சிட்டு. பெருஞ்சித்திரனாரின் பன்முக ஆற்றலை காட்டும் இதழாக விளங்கியது எது? தென்மொழி மற்றும் தமிழ் சிட்டு. தமிழ் விடு தூது நூலில் தலைவன் மீது காதல் கொண்ட தலைவி எதனை தூது அனுப்புகிறாள்? பதில் தமிழ் மொழியை. குரூப் 4 2019 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கேள்வி, இந்திய மொழி குடும்பங்களில் தொன்மையானது மற்றும் தனித்துவமானது எது? பதில் தமிழ் மொழி. இந்திய மொழி குடும்பங்களில் தொன்மையானது மற்றும் தனித்துவமானது எது? தமிழ் மொழி. அடுத்த கேள்வி, தாவரங்களின் பூவோடு கூடிய இளம் பிஞ்சை குறிக்கும் சொல் எது? பூம்பிஞ்சு. தாவரங்களின் பூவோடு கூடிய இளம்பிஞ்சை குறிக்கும் சொல் பூம்பிஞ்சு. குரூப் 2 2022 கேட்கப்பட்டது. உரைநடையில் அழகு சேர்க்க உவமையை விட எதனை பயன்படுத்துவது சிறப்பு என கூறப்படுகிறது? பதில் உருவகம். உரைநடையில் அழகு சேர்க்க உவமையை விட உருவகம் சேர்ப்பது சிறப்பு. பா. சிங்காரத்தின் புயலிலே ஒரு தோணி எந்த வரலாற்று நிகழ்வை பின்னணியாக கொண்டது? விடை 2ஆம் உலகப்போர். குரூப் 4 2021 கேட்கப்பட்ட கேள்வி.
சொல்லின் நடுவில் வரும் ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை அளவு பெறும்? பதில் அரை மாத்திரை. சொல்லின் நடுவில் வரும் ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை அளவு பெறும்? பதில் அரை மாத்திரை. நன்றி, வாழ்த்துக்கள். பாடவாரியாக முந்தைய ஆண்டு வினாக்களை உடனுக்குடன் பார்வையிட மற்றும் பயிற்சி செய்ய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.